ஹாய் ஷோ. இன்றைக்கி டே 18. இன்றைக்கும் நம்ம தொடர்ச்சியாக இந்த ப்ராக்டிஸை 18வது நாள் நம்மளுடைய டைரியை நம்ம எழுதுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த 18வது நாள்லேயும் நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் என்னென்னா இங்கெல்லாம் தனித்தனியாக இருக்குது. நம்ம கோர்த்து தான் சொல்லணும். நம்ம தான் நிறைய விஷயங்களை ஒரு நாளில் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களை பார்க்குறோம்ல. அந்த பார்க்குறதுல நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிற அந்த அனுபவங்களை தான் நம்ம டைரியில் எழுத போகிறோம். அந்த எழுதுறது நம்ம ஒரு ஒரு ஷார்ட் நோட்ஸாக இருக்குது. ஷார்ட் நோட்ஸே நம்ம ஒரு ஒரு பிக் என்ன சொல்கிறது இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கன்வே பண்ணிடணும். ஸோ இந்த டைரியில் நிறையா விஷயங்களில், அதாவது டைரின்னு வரும்போது அதை நிறையா ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்காது. இது பதிவுங்கிறதுனால நிறைய விஷயங்களை இடையில ஊடால சேர்க்கறது மாதிரி ஊடால நிறைய சேர்த்து தான் கோர்க்கணும். நிறைய விஷயங்களை ஜாயின் பண்ணுறது இருக்கும். ஸோ இன்றைக்கி அதாவது நம்ம பழகிறோம்ல, நிறைய நம்ம பழகிற மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்காங்க. நம்ம அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப ஒரு சில நேரத்தில் கடினமாகிடுது. அதாவது இந்த ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. அதை நான் தமிழாக்கத்தில் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னதே உனக்கு புரியும் பராசோக்கு. அது என்ன, அதாவது ஒரு புத்தகத்தோடைய அந்த மேல் பக்கத்தை வச்சுட்டு உள்ளே இருக்க அந்த தகவல்கள் தவறாக இருக்கும், அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காதுன்னு நினச்சிக்கிறாரு. அந்த மாதிரி இந்த புத்தகத்தை முன்பக்காட்டியை வச்சு நம்ம கணிச்சிட முடியாது அப்படிங்கிறது போல தான் அதோட அந்த ப்ராவர்ப் அதை மீன் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது போல தான் மனுஷங்க நம்ம பார்க்குற நிறைய பேர் கொஞ்சம் பியூட்டியாக இருப்பாங்க, கொஞ்சம் கிளியர் இருப்பாங்க. கொஞ்சம் டக்குன்னு நம்ம கண் பார்க்கும்போது சிலது ஏற்றுக்கிறதும் சிலது அவாய்ட் பண்ணுறதுமா இருக்கும்ல. அந்த ஒரு கேட்டகரியில் வச்சு சொல்லவா அப்படின்னு தெரியல. சரி, இதான் இப்படி தான் இதை ரொம்ப வளவலன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இது போல தான் அப்போ நம்ம நான் பார்த்தேன் இந்த நாளில் இந்த பார்த்த மனிதர்கள் தனித்துவமான நிறைய மனிதர்கள் இருக்காங்க. நான் இன்றைக்கி அதான் நான் போயிட்டுருக்கச்சே கூட அந்த இருவர்களும் ரொம்ப பழக்கமானவை தான். ஒருத்தர் ஷார்ட் டெம்பர், எனக்கு அறியும் நல்லாவே தெரியும். அவங்க ரொம்ப கொஞ்சம் மாதிரி ரக்கட் பாய்ஸஸ், ரக்கடாக தான் இருப்பாங்க. இன்னொருத்தர் சாஃப்ட் கேரக்டர். அவங்க கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சாஃப்டாக என்ன சொல்கிறது, கொஞ்சம் மென்மையாக ஹேண்டில் பண்ணக்கூடியவ. இந்த ரெண்டு விதமான கேட்டகரிஸில் இருக்கவா கூட ட்ராவல் பண்ணும்போது கூட படிக்கிறவா தான். நாங்கள் வழக்கத்துக்கு முறை பஸ்ஸை மிஸ் பண்ணதுனால தனியார் பேருந்தில் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ போகும்போதே அதே ஒரு நண்பர் கூடுதலாக இவ்வளோனா எங்கள் இப்போது கவர்மெண்ட்லேயே நிறைய இருக்குது தெரியுங்களா. ஒரு லாங் ட்ராவல் போகிற மாதிரியான 10-15 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே போகக்கூடிய பஸ்லெலாம் பே பண்ணணும், வசூல் பண்ணுவாங்க, சீட்டு கொடுப்பாங்க. தெரியல, நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களே. அதே ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸுக்கு உள்ளே இருக்காவுக்கு நம்ம பாஸ் செல்லுபடியாகும். நம்ம காலேஜில் ஒரு பாஸ் கொடுப்பாங்கல்ல, அதை காட்டிட்டு நம்ம அந்த நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிறேன். அந்த பாஸ்க்கு காட்ட வேண்டிய பஸ்ஸை நாங்கள் மிஸ் பண்ணதுனால நாங்கள் ஒரு தனியார் பேருந்தில் போக வேண்டிய சூழல் வந்துருச்சு. சரி, நாங்கள் 3 பேரையும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நான் சொன்னல இந்த ஷார்ட் டெம்பர் ரொம்ப கொஞ்சம் ரெகடான பாயிட்டு. அவங்க அதாவது 10 ரூபி 9 ரூபி एक मिनट அழைப்பு, அதுக்குள்ளே அழைப்பு கொடுத்ததுனால ஸ்டாப் பண்ணிவிட்டு போகிறதாகிடுச்சு. என்ன பேசிகிட்டு இருந்தோம், அதான் ஃப்ளோ கட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கிறீங்களேன். நம்ம ஒரு மெஷின் மாதிரி இருக்க வேண்டியதில்லை. என்னால் இந்த டேப் ரெக்கார்டர் மாதிரி சடனாக ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கிறேங்களேன். மறுபடியும் ஆன் பண்ணும்போது அந்த ஆஃப் பண்ண இடத்துலேருந்து ரெகுலராக இந்த தொடர்ச்சியாக பார்க்கணும். என்னோடய மைண்ட் அது போல் ஆக்கதே முயற்சி பண்ணுறேன். ஆனால் அது போல் இல்லை. எங்கிட்ட நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ அதிலேருந்து நம்ம விடுற அந்த கேப்புக்குள்ளே மறுபடியும்
நம்ம ஸ்டாப் பண்ணுற இடத்துல வந்து என்னால் திரும்ப கண்டினியூஸாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியறதில்ல. அது பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதை நம்ம சரி பண்ணிக்கிறணும். அதுக்காக கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் என்ன பேசிகிட்டு இருந்தோம் உண்மையாகவே மறந்துடுச்சுப்பா. அந்த ட்ராவல் டயத்தில் வந்துட்டு அதே நம்ம கோபக்காரர் அப்படின்னு நினச்சவ வந்துட்டு 12 ருபீஸ் வந்துட்டு பே பண்ணிட்டாங்க ஒரு டிக்கெட்டுக்கு. பே பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 2 ருபீஸ் வந்துட்டு வாங்கலை. நம்ம தான் தவறுதல். அவங்களும் வந்துட்டு சேஞ்சு வாங்கினவ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணல. அவர் வந்துட்டு அப்படியே அந்த பேக்குள்ளே போட்டுட்டார். இவர் வந்துட்டு 12 ருபியாக பே பண்ணிட்டார். அவங்க இன்னொரு நம்பர் வந்துட்டு என்ன ஒரு 1 ருபி வந்துட்டு அது அவங்களே கொடுக்கணும். கண்டக்டர் வந்துட்டு கொடுக்கணும். யாருக்குன்னா அந்த சாஃப்ட் கேரக்டராக இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு 1 ருபி கொடுக்கணும். இந்த ரெக்கார்ட் பாய்ஸுக்கு வந்துட்டு 2 ருபீஸ் இவர் எக்ஸ்ட்ராவே பே பண்ணிட்டாரு. அவருக்கு வந்துட்டு அவங்க கொடுக்கணும். உங்களுக்கு புரியலையா? இவங்க பணம் அவர்கிட்ட இருக்குது. அது இவருக்கு 1 ரூபா தரணும். இதே கான்செப்ட். இதுதான் வந்துட்டு நடந்த சம்பவம். இந்த 12 ருபீஸ் கொடுத்த வந்துட்டு சரி அந்த பேலன்ஸு வந்துட்டு நம்ம தான் தவறுதலாக கொடுத்துட்டோம், நம்ம பண்ண தப்பு தவிர என்ன பண்ண முடியும், நம்ம ஏன் திருப்பி கேட்டு வாங்கணும் அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுட்டு அதை மறந்துட்டார். அவங்க அதை வச்சு போட்டியாக கட்டிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனி அந்த தவிர நம்ம வந்துட்டு நம்ம கேட்டிருக்கணும். நம்ம கேட்டிருந்து நம்ம தான் கரெக்டான அமௌண்ட்டை பே பண்ணியிருக்கணும். நம்ம தான் இருக்கணும். இவ்வளோ தான் நம்மளே கெஸ் பண்ணி கொடுத்ததுனால அவங்களும் கூட்டத்தின் காரணமாக வந்துட்டு கொடுத்ததை வாங்கி போட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த தப்பை திரும்ப செய்யாதபடி பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருக்கிறவர் ரொம்ப லூஸாக விட்டுட்டாரு. இந்த சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க வந்து 1 ருபி தரணும் இல்லையா, அந்த 1 ருபிக்காண்டி போயிட்டு அவர்கிட்ட ஒரு வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா 1 ருபி எனக்கு தாங்கனே, என்னால் 10 ருபி பே பண்ணல, டிக்கெட் 9 ருபி, 1 ருபி நீங்கள் கொடுக்காம போறியா? நிறைய மூவிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்பில்ல, காமெடி, உனக்கு எவ்வளோ தரணும் அதுக்கு போலவே ஆகிடுச்சு. இவர் வந்துட்டு எனக்கு வேணும் எனக்கு அந்த 1 ருபிக்காண்டு ஒரு பெரிய ஆக்சுவலாக ஒரு ஷாப்ட்டுங்க, பேசவே மாட்டார் இவர். இந்த காரியத்தில் வந்துட்டு இவ்வளோ ஒரு ரூடாக ஹேண்டில் பண்ணுவாருன்னே தெரியல. அவர் வந்து கேட்டுகிட்டே இருக்காரு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம இதான் 1 ரூபா வந்துட்டு பஸ்ஸில் விட்டுட்டே போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு 30 டேஸ் ட்ராவல் பண்ணுறேன், 30 ருபி யாருன்னு தருவாங்க. அது என்னோடய உழைப்பு தானே. நீங்கள் வந்துட்டு நான் 1 ருபி கம்மியாக கொடுத்தா வந்துட்டு தருவீங்களா எனக்கு டிக்கெட்டு? அதுக்கான இடம் எங்கிட்ட வாங்கணுங்களே இறக்கி விட்டுருவீங்கள? அதனால் ஏன் 1 ருபி எனக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு ஏன்னா நான் என்ன அந்த 1 ருபி வச்சு நான் என்ன ஒரு பஸ்ஸை வாங்கி விட்டுற போகிறேன், இதுக்காண்டி உரண்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறத கூட அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாரு. யார் அந்த கண்டக்டர் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்பது அந்த 1 ருபியை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்துட்டு இன்னும் ஒரு பஸ்ஸை வாங்கி போட போகிறேன். உடனே வந்துட்டு ஸ்டாப் பண்ணல. ஏன்னா 1 ருபி வச்சு பஸ் வாங்க முடியாதுன்னு தெரியுதுல்லண்ணே, எனக்கு கொடுத்துடலாம் இல்லை, அவங்க பணத்தை அவங்ககிட்டே கொடுக்கணுங்கிறதான முறை. உங்களுக்கு எவ்வளோ போகுமோ பேலன்ஸ் என்கிட்ட செட்டில் பண்ணிடணுங்களே, அதானே. இப்போ நான் உங்கள் வீட்டில் வரேன், 30 நாள் இதில் வரேன்னா எனக்கு நான் 30 ரூபாயும் ஒவ்வொரு நாள் 1 ருபி விட்டுட்டு போகிறேன், உங்கள்கிட்ட சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் 10 ருபியை வாங்கிட்டு 9 ருபி டிக்கெட்டுக்கு 1 ருபி எடுத்துகிட்டே போறியா அப்படின்னா 30 நாள் ட்ராவல் பண்ணால் யாருக்கு நீ நஷ்டம்? 30 நாளுக்கு எனக்கு தானே நீ நஷ்டம். ஒரே கரைச்சலாக இருந்ததுனால மேலே வந்துட்டோம். அதான் நமக்கு தான் ஃப்ளோ கட் ஆகிடுது இல்லை, அந்த ஃப்ளோ கட் ஆனதுனால இப்போ தொடர்ச்சியாக சொல்ல முடியல. அதே ட்ராவல் பண்ணுறேன்னா 30 நாள் பண்ணுறோம், 30 நாள் 1 ருபியை நம்ம விடுறோம் அப்படின்னா யாருக்கு நட்டம்? ஓட்டு அந்த நடத்துனருக்கு நட்டம் வரப்போகிறது இல்லைல்ல, ட்ராவல் பண்ணுறவளுக்கு தான் நட்டம். அதாவது தெரிஞ்சே ஒரு 1 ருபியை இழக்கிறோம் அப்படின்னா நான் தான் 1 ருபி இழக்கிறோன்னா 1 மந்த்துக்குள்ளே அது 3 நாள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆச்சு இல்லை, 27 ரூபா ஆச்சுல. இதில் பஸ்ஸுக்கு வந்துட்டு அந்த ஸ்பேர் வந்துட்டு ஃபீஸ் வந்துட்டு முன்ன இருக்கும். 8 ருபி லெவல் 12 அண்ட் 9 ருபீஸுக்குள்ளே 10 ருபீஸுக்குள்ளே கொஞ்சம் டிஃப்ரென்ஸு 1 ருபி வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கும். இதுக்காண்டி ஆகணும்ல, 1 ருபி அவள் கொடுக்க வேண்டியதை வாங்கி நம்ம போட்டு வச்சிருந்தா பிறகு யாராவது சில்லறை கேட்கும் போது நம்ம கொடுத்துடலாம்ல அப்படிங்கிறதே வந்துட்டு இவங்க வாதாடுறது.
அதோட இப்படி தான் இதில் இன்னும் ப்ராப்பராக எனக்கு புரிஞ்சுதுன்னா அது கெஸ் பண்ண முடியல பாருங்கள. பார்த்தீங்களா, மனுஷங்களை வந்துட்டு நம்ம பார்க்குறதுக்கும் பழகிறதுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. சில விஷயங்களில் சிலது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அது சில கோணங்களில் அவங்க ஹேண்டில் பண்ணுறது, சிலதை டீல் பண்ணுறதுலாம் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. இதே ஒன்றில் தாங்க ஒரு அதான் போலியாக தான் நம்ம இதில் என்ன வந்துட்டு சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே ஒரு போலியான ஒரு கான்செப்டுக்குள்ளே தான் இருக்கும். எனக்கு ஒருத்தைகளை பிடிக்குது அப்படின்னா நான் வந்துட்டு முழுமையாகவே அவங்ககிட்ட வந்துட்டு என்னை ஒரு போலியான தோற்றத்துலேயே நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பான ஒரு போலியான முகத்தோடு தான் வாழ்ந்து என்னை வந்துட்டு காட்டிகிட்டே இருக்கேன். அவங்ககிட்ட இருக்கும்போது மட்டும் அந்த போலியான அந்த தோற்றத்திலே தான் இவங்க இப்படி தான் விரும்புகிறாங்கன்னு அந்த போலியான கண்ணோட்டத்தில் தான் நான் என் லைஃப்பை அவங்ககிட்ட ஃபுல்லாகவே நான் காட்டிகிட்ருக்கேன். இதுதான் இன்றைக்கி என்னுடைய அனுபவத்தில் வந்துட்டு என்னோடய டைரியில் நோட் பண்ணணும்னு நினச்சது இந்த போலியான முகங்கள் தான். போலியான முகங்கள்னால் அது இது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி தான் இதை சொல்கிறது. மற்றபடி இது அவங்கள காயப்படுத்தணுங்கிறதுக்காண்டி இந்த டைரியில் இப்படி இருக்காங்கிறதுக்காக இல்லை. ஒரு கோணத்தில் அவங்க வந்துட்டு இப்படி சாஃப்டாக இருக்காங்க, இவங்க ரகடாக தன்னை நினச்சிக்கிறாங்க ரொம்ப டெரராக இருக்க மாதிரி. பிறகு வேறு ஒரு கோணத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த ஜேர்னலில் அந்த ஒரு பாட்டில் வந்து இவங்க சாஃப்டாக இருக்காங்க, அவங்க வந்துட்டு வேறு மாதிரி இருக்காங்க. ஒரு விஷயத்துக்கு ஒரு மாதிரி தான். நம்ம வந்து யாரையும் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு கெஸ் பண்ணவே முடியல பார்த்துக்கிறீங்களேன். அதாவது கசாப்பு கடை வச்சுருப்பார்களே நம்ம ஊர்லெலாம் சிக்கன்னு மட்டன் எல்லாம் ஸ்லைஸ் பண்ணுறவாள், அவங்களாம் நிறைய பேரை பாருங்கள், எறும்போ கொசுவோ மேலே உட்காந்து கடிக்கும்போது அப்படி ஒரு மாதிரி தட்டி தான் விடுவாங்க. அதாவது ஆடு கோழியை மர்டர் பண்ணுறவங்க என்ன பண்ணுறது, அதில் வந்து ஸ்லைஸ் பண்ணி விற்க தெரிஞ்ச கசாப்பு கூட தெரிஞ்சவ வந்துட்டு எறும்பு மேலேயும் கொசு மேலேயும் அக்கறை காட்டுவாங்க. இப்போது அப்படியே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த சிலருடைய முகங்கள் சிலது வந்து போலியாக தான் இருக்குங்கிறதுக்காண்டி தான் இது எனக்கு புரிஞ்சுது. நம்ம யாரையும் வந்துட்டு ஒரு கோணத்தில் வந்துட்டு முடிவு பண்ணிக்கிற முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணங்களில் தான் இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ அசோக்கோட டைரியில் எழுதணும்னு நினச்சதே தான். எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷயத்துக்கு ஒரு மாதிரி நம்மகிட்ட ஒரு கேரக்டர் வெளிப்பட்டால் பிறகு இன்னொரு விஷயத்தில் வேறு மாதிரி ஒரு கோணங்கள் வந்து வெளிப்படும். அப்படிங்கிறதான் இன்றைக்கி டைரியில் எழுதணும்னு நினச்சது. அதனாலவே நம்ம பழகும்போது ஃபுல்லாக வந்துட்டு ஒரு விஷயத்துக்காண்டி ஒருத்தங்களை வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. அவங்க அந்த விஷயத்தில் மட்டும்தான் குட். பிறகு இன்னொரு விஷயத்த அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அது குட்டாக இருக்குமா பேடாக இருக்குமா, இல்லை ஒரு ஹை லோ மிடில்னு ஒரு லெவல் இருக்குல்ல, அந்த லெவலுக்குள்ளே ஒரு கேடரில் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நல்லாவே படிப்பாங்க, நன்றாக படிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட தான் நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்கும். நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? நான் வந்துட்டு என்னுடைய இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் பார்த்துருக்கேன். அவங்க நல்ல டாப்பர்ஸ்லாம் இருக்காங்க, ஆனால் ரொம்ப பேடான நிறைய ஹேபிட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அது போலவே அந்த படிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் அவங்க டாப்பு, அதுக்கு மாற்று கருத்து இல்லை. பிறகு செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறது, அது நிறைய விஷயங்களில் வந்துட்டு ஒரு அடிக்ஷனாக இருக்கிறது. அவங்க அதில் டாப்பாக இருக்க முடியல. அவங்க எல்லாரோட ரொம்ப லோவில் தான் இருக்காங்க. இதுதான் ஒன்றில் தான் ஒருத்தன் ஒன்றில் தான் உங்களுக்கு முன்னாடி நல்லவன் தெரியுறாங்க அப்படின்னா அது ஒரு விஷயத்தில் ஓகே அவங்க டாப்பு தான். ஆனால் எல்லா விஷயத்துலையும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி அனுபவமாக எனக்கு புரிஞ்சது. அதனால் ஒரு விஷயத்தில் ஓகே தாங்க, எல்லோரும் ஒரு விஷயத்தில் எல்லாரை காட்டிலும் அவங்க வந்து ஈக்குவல் பண்ண முடியாதுங்க. அந்த விஷயத்தில் அவ்வளோ அளவுக்கு டாப்பில் இருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலான மற்றொரு விஷயம் வரும்போது அவங்க எல்லாரோட ரொம்ப லோவில் போயிட்டுருப்பாங்க. அவங்கள வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணுற அளவுக்கு, அவங்க அந்த கேரக்டரையும் நம்ம அவாய்ட் பண்ணுற அளவுக்கு தான் சில செயல்பாடுகள் இருக்குது. அதனால் மனிதர்கள் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒருவருக்கு முன்பாக ஒருவர் வந்துட்டு போலியான முகத்தோடு தான் வாழ்ந்துகிட்ருக்கோம், போலியாக தான் இருக்கும். நம்ம அறியாமல் ஒரு சூழல் வரும்போது தான் அந்த தருணத்துக்கு ஒரு புதியதான உள்ளே இருக்கிற
ஒரு குட்டி புலி உறங்கிட்டுருக்கலே எழுந்து சம்பவம் பண்ணிடுமுடியே அப்படிங்கிறது போல் இருக்கும். அதனால தான் மனிதர்களுடைய பல முகங்கள் போலியாக இருக்குது. உண்மையான ஒரு சூழல் வரும்போது சில தருணங்கள்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி சில கேரக்டர்களும் வெளிப்படுங்கிறது. ஸோ நம்ம யாரையும் ஒரு ஓப்பனான ஒரு விஷயத்தை வச்சு அவங்க டோட்டலாக எப்படினாலும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண